ஒரே நிலையில் எப்போதும் இருப்பதில்லை. வாழ்க்கை என்பதில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிற ஒரு நடைமுறையை அல்லாஹ் வைத்தான். முழுமையான சந்தோஷம் இன்பம் எப்போதும் தொடராகவும் நீடிப்பதில்லை. நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கிற பல பேர் அடுத்து சில கஷ்டங்களை சந்திக்கிற போது அவர்கள் சோகத்துக்குள்ளே வருகிறார்கள். சோகமே வாழ்க்கையாக மலர்ந்திருக்கிற பல பேருக்கு சில மகிழ்ச்சியை கொடுத்து அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து மீட்டு எடுக்கிறான். இன்பத்தை கொடுப்பவனும் அவனே, துன்பத்தை தருபவனும் அவனே. ஆனால் இன்ப துன்பங்களின் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடம். இன்ப துன்பங்களின் போது சில பேர் சந்தோஷம் உச்சமாகும் போதும் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். உச்சபட்சமான மகிழ்ச்சி, அளவு கடந்த சந்தோஷம், இனி நமக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று வருகிற போது பல பேர் ரப்பை விட்டும் கொஞ்சம் தூரமா போய் விடுகிறார்கள். அதே போல துன்பம் கூடும் போதும் நாம் எவ்வளவுதான் வணக்கம் வழிபாடு அவன் நெருக்கம் பெற்றும் நம்மையே சோதிக்கிறானே என்று சொல்லி கொஞ்சம் விலகி போகிறார்கள். அதை சோதிப்பது அவனுடைய சுன்னத், அது அவனுடைய சுன்னத். அவன் தனக்கென்று சில நடைமுறைகளை வைத்திருக்கிறான். அவன் சோதிப்பதை நான் பழக்கப்படுத்தினேன் என்கிறான். ஒலநபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃப், நான் உங்களை சோதிப்பேன் என்கிறான். பயத்தை கொண்டு சோதிப்பேன் என்கிறான். பசியை கொண்டு சோதிப்பேன் என்கிறான். வனக்சும் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி சோதிப்பேன் என்கிறான். என் சோதனை என்பது டிஃபரண்ட், அது பலதோடு சொந்தமானது. சில பேருக்கு பயம் எல்லாம் இருக்கும், பயம் இருந்து கொண்டே இருக்கும். பயம் இருந்தால் வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்திலும் அவர் முனைப்பு காட்ட முடியாது. பயம் ஒரு பெரிய நோய். அதனால்தான் அல்லாஹ் அதை முதலிலே சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம ஆமின் ரவாத்தி ரப்பே, என் பயத்தில் இருந்து என்னை நிம்மதிப்படுத்துவாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா. வாகனத்தை எடுத்து ஓட்டணும்னா ஓட்ட முடியாதோ, கீழே விழுந்துருவோம்னா அவர் வாகனத்தை எடுக்கவே மாட்டார். ரூம்ல படுத்தா ஃபேன் மேல விழுந்துருமான்னு பயந்தா அவர் ரூம்ல படுக்க மாட்டார். வாழ்க்கையில் பயம் ஒரு மனிதனின் பலத்தை குன்ற வைக்கும், நிம்மதியை காணாக்கும். பயம் வந்தால் செயலிழந்து போகிறார். பயம் அல்லாஹ் கொடுக்கிற சோதனை. சில பேர்களை எப்போதுமே அல்லாஹ் பயத்திலேயே வச்சிருப்பான், அது அவனுடைய சோதனை. ஆனால் அதில் இருப்பது அழகல்ல என்பதால் என் பெருமான் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, நிம்மதியை கொடு என்று கேட்கிறார்கள். ஆக சோதனை பல வகை. மனிதர்களின் தகுதிக்கேற்ப சோதிப்பது அல்லாஹ்வின் பழக்கம். நம்ம சில நேரத்தில் சொல்றோம், சக்திக்கு மேல அல்லாஹ் எனக்கு தண்டிக்கிறானே, கோபப்படுறானே, சோதிக்கிறானே. சக்திக்கு மேல் யாரையும் நாம் சோதிப்பதில்லை என்கிறான். ஒன்று விளங்குகிறது, தாங்கிற சக்தி நமக்கு வேணுமென்றால் இல்லாமல் போகலாம், நம்ம அதை பெருசா நினைக்கலாம். ஆனா நம்ம சக்திக்கு உட்பட்டே அவன் சோதிப்பான். அல்லாஹ் சோதிக்கிற போதெல்லாம் நான் எப்படி இருக்க வேண்டும், அவன் கொடுக்கிற போது எப்படி இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒரு மூமினை பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்றார்கள். ஒரு மூமினின் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது, உண்மையிலேயே நான் அதை ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்க்கிறேன் என்கிறார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரின் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எத்தனை பாக்கியமான வாழ்க்கை. அந்த மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார்கள். அப்படியானால் அந்த மூமின் எத்தனை அருளுக்குரிய மூமின். நமக்கும் ஆசை வர வேண்டும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மூமினை பார்த்து சந்தோஷப்படுவார்களோ அந்த மூமினாக நாம் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபி பெருமானாரே மகிழ்ச்சி பெறுகிறார்கள் என்றால் அஜபல்லில் மூமின், ஒரு மூமினின் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அப்படி வாழ்வதில் அன்னலார் ஆச்சரியப்படுகிறார்கள், மகிழ்ச்சி பெறுகிறார்கள். இல்ல அம்ரஹு குல்லஹு கைர், அவர் வாழ்க்கையில் எது நடந்தாலும்
அத்தனையும் அவருக்கு நலவாகவே போகிறது என்றார். ஒரு மனுஷ வாழ்க்கையில இன்பம் நடக்கும், துன்பம் நடக்கும், கஷ்டம் நடக்கும், நஷ்டம் வரும், எல்லாமே நடக்கும், எல்லாமே அவருக்கு நலவுதான். அது எவ்வளவு அழகான வாழ்க்கை. எந்த ஒன்றுமே அவருக்கு தீங்களிக்காது, எந்த ஒன்றை கொண்டும் அவர் நஷ்டப்படுவதும் இல்லை. அவருக்கு நடக்கிற அத்தனையும் அவருக்கு நலவை சேர்ப்பதாகவே இருக்கும். அது நலவுதான் அவருக்கு. அடுத்து தொடர்கிறார்கள், இந்நசாபகு சர்வாவு ஷக்கரா. வாழ்க்கையிலே சந்தோஷமான நிகழ்வுகள் அவருக்கு நடந்தால், வீட்டுல குழந்தை பிறந்துச்சு, வியாபாரத்துல பறக்கத்து வந்துச்சு, ஒரு சொத்து வாங்கினாரு, ஒரு காணி வாங்கினாரு, அதுவெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி அளித்தால், மகிழ்ச்சியான நிகழ்வுகள் வாழ்க்கையில் ஏற்பட்டால், அப்போது தன் ஆற்றலை பேச மாட்டார், தன் திறமையை பேச மாட்டார். நான் அப்படியெல்லாம் தியாகம் பண்ண உழைச்சேன், என் திறமையால் இப்படிப்பட்ட சொத்தை வாங்கிட்டேன், இந்த காணியெல்லாம் வாங்க முடியாது, எனக்குன்னு ஒரு தனி திறமை இருந்துச்சு, எனக்கு ஒரு பெரிய நெருக்க அரசோடு இருந்துச்சு என்றெல்லாம் அவர் பேச மாட்டார். வாழ்க்கையில் கிடக்கிற வசந்த காலங்களை, வலிமையான நிகழ்வுகளை, அல்லாஹ் கொடுக்கிற சந்தோஷத்தை தன் திறமையை கொண்டு தீர்மானிக்க மாட்டார். இந்நசாபகு ஷர்ரா, வாழ்க்கையிலே மங்களம் நடந்தால், மகிழ்ச்சி நடந்தால், அவர் விரும்புகிற காரியம் நடந்து ரொம்ப ஹாப்பியாகிவிட்டால், ஷக்கரா, அவர் சொல்வார், அத்தனையும் அல்லாவே கொடுத்தான் என்று சொல்லி அல்லாவுக்கே நன்றி சொல்வார். அல்லாஹ் அந்த மூமினா நம்மை ஆக்கி வைப்பானா. நம்ம வாய் இருக்காது, நம்ம வாய் சும்மா இருக்குமா? இருக்காது. அவர் கேட்பார், இவ்வளவு பெரிய இடம் எப்படி வாங்கினீங்க? அதெல்லாம் நமக்கு ஒரு தனி இது இருக்குது. நம்ம பக்கமே நிஸ்பத்து செய்வோம், இணைப்போம். நம்ம பக்கம் நிஸ்பத்து செய்தா நம்ம நல்ல மூமின் அல்ல. நான் உழைத்தேன், அவருக்கு உழைக்க முடியாதா? நான் வாங்கினேன், என்னோட நண்பருக்கு வாங்க முடியாதா? எனக்கு கொடுத்த அல்லாஹ் தான் அவருக்கும் கொடுக்கிறான். ஏன் அவரால் வாங்க முடியவில்லை? என்னால் வாங்க முடிந்தது. நானும் அவரும் ஒரே பார்ட்னர், ரெண்டு பேரும் கல்யாவாதிகள். அவரும் பார்ட்னர், நானும் பார்ட்னர். அவருக்கு வர்ற வருமானம் தான் எனக்கு. அவரை விட நான் கொஞ்சம் கூடுதலாக தனிப்பட்ட முறையில் காணிகளை வாங்கி சேர்த்திருக்கிறேன். எப்படி முடிந்தது? என் திறமை என்று நினைத்தேன். இல்லை, அல்லாஹ் என் மீது விசேஷமான கருணை காட்டினான். அவன் கருணை காட்டினான், அவனை புகழ வேண்டும். சொன்னார்கள் நபிகள் நாயகம், வாழ்க்கையிலே நலவு நடந்தால், மங்களம் நடந்தால், மகிழ்ச்சி நடந்தால், நிலம் வாங்கினோம், பிள்ளை பிறந்தது, நாம விரும்பின வாழ்க்கை கிடைத்தது, அல்லாவுக்கு நன்றி உடையவராக அந்த அடியான் இருப்பார், அவர் நல்ல மூமின் என்றார்கள். அவரை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். வாழ்க்கையிலே துன்பம் வந்தால், கஷ்டங்கள் வந்தால், சோதனை அவரை பிடித்துக் கொள்ளுமையானால், அப்போதும் அவர் வேறு வேறு காரணங்களை தேட மாட்டார். சபரா, என் ரப்புதான் என்னை இப்படி சோதிக்கிறான் என்று சொல்லி அவர் பொறுமையாகி விடுவார். நல்லது நடந்தால், மங்களமான நிகழ்வுகளும், வாழ்த்துக்குரிய தகவல்களும், சந்தோஷமான காரியங்களும் அவர் வாழ்விலோ, வீட்டிலோ, குடும்பத்திலோ நடைபெறுகிற போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவராக இருப்பார். துன்பம் நடக்கிற போது, துயர் நடக்கிற போது, சோதனை நடக்கிற போது தாங்கிக் கொள்கிற சகிப்புத்தன்மை, பொறுமை உடையவராக இருப்பார். அந்த மூமினை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன். அதுதான் வாழ்க்கை. கொடுக்கிற போது ஏற்றுக்கொள்வதும், எடுக்கிற போது வருத்தப்படுவதுமா? கொடுத்தால் அவனை நினைப்பதும், கொடுக்காவிட்டால் அவனை விட்டுமே தூரமாகுவதா? அது எப்படி அழகான வாழ்க்கையாக அமைய முடியும்? அவன் என் தகுதி அறிந்து நடக்கிறான் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். என் தகுதி அறிஞ்சு என் மனைவி கூட நடக்க முடியாது, என் புள்ள கூட நடக்க முடியாது. நம்ம விரும்புவோம் நம்ம புள்ள இப்படிதான் நடக்கணும், நடக்காது. நம்ம மனைவி இப்படிதான் இருக்கணும், இருக்க மாட்டாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கண்டிஷன் போடுறாரு, நான் இப்படி இருக்க சொன்னா இப்படி இருக்கணும், இப்படி போச்சுன்னா இப்படி போகணும், நான் வந்தா நீ எழுந்திருச்சு நிக்கணும், உங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாது, ரொம்ப கட்டுப்பாடு போடுகிறார். எனக்கு அது பிடிக்கலங்கு. அவர் விரும்புவதை போல் வாழ்வது எனக்கு பிரியமில்லை என்கிறது அந்த பொன். ஆனால்
என் தகுதி அறிந்தே என் ரப்பு நடப்பான். பல நேரங்களில் நான் விரும்புவதையே அவனும் விரும்புவான். சுப்ஹானல்லாஹ். ஒமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுவதை நாம் நாடும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் விரும்புவதை அவன் விரும்ப வருவான். அவன் விரும்புவதை நாம் விரும்புகிற போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை காலங்களில் ரொம்ப கவனம் வைக்கிறார். நிறைய பேர் சருகி போற இடம் சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது உடங்கிடுறாங்க. தொழுகைக்கு போறது இல்லை, வீட்டிலையும் முடங்கி செயலிழந்து சர்க்காரையாலும் வருகிறார்கள். ஒரு அம்மா கபூர்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. பெருமானார் போறாங்க, அதை கடந்து அந்த பெண்ணை பாக்குறாங்க. அங்க ஏதோ ஒரு ஜனாசா அடக்கமாயிருக்குது, ஏதோ ஒரு உறவுகளோ யாரோ அடங்கி இருக்கிறாங்க. அது பக்கத்துல போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்பிரி என்றார்கள். எம்மா பொறுமையாயிரி, உனக்கு உகுந்தவர்கள் மரணித்திருக்கலாம், ஆனா நீ கபூர்ல உட்கார்ந்து இவ்வளவு நேரம் அழ வேண்டியது இல்லை, பொறுமையாயிரின்னாங்க. அந்த அம்மா யாரு எவரெல்லாம் தெரியல. இந்த சில நேரத்துல நம்மை மறந்து இருக்கிற அந்த கட்டம், முன்னால் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது. ரெண்டு இடம் ரொம்ப ஆபத்தான இடம். நம்ம ரொம்ப பொறுமையில இழந்து டென்ஷனா இருக்கும்போது முன்னால யார் வர்றாங்க, யாரை பார்க்கிறோம், யார்கிட்ட பேசுறோம் தெரியாம நாம மரியாதை குறைவா நடந்துருவோம். இன்னொன்னு கோபம். கோப நேரத்திலையும் நம்ம யார்கிட்ட பேசுறோங்கிறத கூட மறந்துடுவோம். கோபத்தை குறித்து பெருமக்கள் எழுதுவார்கள், அல் கலபு ஜுனூன், கோபம் என்பது ஒரு பைத்தியம் என்பார்கள். அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பானாங்க. பைத்தியக்காரன் யார்கிட்ட பேசுறான்னு தெரியுமா அவனுக்கு? கோபத்தில் முன்னால் இருக்கிறவரின் தரம் விளங்காமல் பேசுவோம். அதே போல்தான் நிதானம் இழந்து பொறுமை இழந்து இருக்கிற போது அந்த அம்மாவை பார்த்து அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்பிரி, பொறுமையாயிருந்தாங்க. அந்த அம்மா உடனே சொன்னாங்க, எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு தங்களுக்கு ஏற்பட்ட அப்படி சொல்ல மாட்டீங்க. எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு தங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல, விளங்கிட்டாங்க. அவர் நிதானமா இல்லைன்னு விளங்குறாங்க. மனுஷன் நிதானம் இழக்கிறத விட ஆபத்தானது ஒன்றும் இல்லை. எப்பவுமே நிதானமா இருக்கணும். நிதானம் இழந்துட்டோம், நம்மையே நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால ஒருத்தங்க கேட்டாங்க, யார்கிட்ட பேசினம்மா? நீ யார்கிட்ட பேசின? உன்னை கடந்து உனக்கு அட்வைஸ் பண்ணது யாரு தெரியுமா? உலகத்தின் அருளாளர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த அம்மா பதறி போச்சு. நாயகமா வந்தார்கள். பொதுவா பெண்கள்கிட்ட பக்தி கூட இருக்கும். நபிகள் நாயகமா வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களிடத்திலேயா நான் பதில் சொல்லிவிட்டேன். அப்ப பாருங்க, இந்த உணர்ச்சி கூடி இருந்த போது, டென்ஷன் இருந்த போது, அந்த அம்மா பொறுமை இழந்து நிதானம் இழந்து இருந்த போது முன்னால போறது யாருன்னு கூட தெரியல. அதனால்தான் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை இழக்காதே என்கிறார்கள், டென்ஷன் வேண்டாம் என்கிறார்கள். நிதானம் என்பது உன் வாழ்க்கையாக, உன் உயிராக, உன் மூச்சாக, உன் பேச்சாக இருக்க வேண்டும். நிதானம் இழந்து விட்டால் நம்ம தகுதியை இழந்துருவோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பாங்க. நிறைய நல்ல மனிதர்கள் அவர்கள் பொறுமை இழக்கிற போது அந்த நல்ல மதிப்பையும் சேர்த்தே இழக்கிறார்கள். நிறைய நல்ல மனிதர்கள் நிதானம் இழக்கும் போது அவங்களுக்கு இருந்த இமேஜும் சேர்ந்தே போயிருக்கு. நிறைய நல்ல மனிதர்கள் கோபப்படும் போது அவங்க கண்ணியத்தையும் இழந்துடுறாங்க. அல்லாஹ் நம்மை அந்த சூழலில் எல்லாம் சரியாக்கி வைப்பானா. புகாரி ஷரீஃப் தருகிற பாடம் என் வாழ்க்கையின் அழகு. என் வாழ்க்கை நாளை மதிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. நான் வீட்டில் மதிக்கப்படணும், என் மனைவி என்னை மதிக்கணும், அப்போதுதான் என் பிள்ளைகள் என்னை மதிப்பார்கள். என் மனைவி என்னை மதிக்க வேண்டும், அப்போதுதான் என் பிள்ளைகள் மதிப்பார்கள். என் பிள்ளைகள் மதிக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்கள் மதிப்பார்கள். வீட்டிலேயே மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை என்றால் எங்கே வெளி உலகத்தில் மதிப்பையும் மரியாதையும் பெறுவது? ஏன் வீட்டிலே மதிப்பை இழந்தோம்? நிதானத்தை இழந்தோம்.
உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டோம், கோபத்தை கக்கினோம், கோபத்தை கொண்டு ஆளுமையை வெளிப்படுத்தினோம். எல்லா மதிப்பும் வீட்டுல காணாமல் போயிட்டு. நம்ம பேசினாலே நம்ம வீட்டம்மா சொல்லுது, அந்த மனுஷனுக்கு வேலை இல்லை, என்னத்தையாவது பேசுவாரு, கதை முடிஞ்சு போச்சா, இமேஜ் போயிட்டா. அந்த மனுஷன் ஒரே பேசிக்கிட்டு தான் இருப்பார், ஏதாவது பரவாயில்லை. சில வீட்டுல கொஞ்சம் வார்த்தையே கொஞ்சம் வேகமா இருக்கும். அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. நாம் நமது கண்ணியத்தை இழக்கும் முறையில் நடந்து கொள்கிறோம். அந்த அம்மா பதறுது. அப்படி என்ன பெருமானாரா போனாங்க, நான் கவனிக்கலையே. ஓடி வர்றாங்க அந்த அம்மா வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்து வீட்டு கதவை தட்டுறாங்க. பெருமானாருக்கு செய்தி சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர சொல்றாங்க. உள்ள வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் இப்போது பொறுமையாக இருக்கிறேன் என்றார். தாங்க வந்ததை கவனிக்கல, தாங்க பொறுமை காக்க சொன்னீர்கள். அந்த நேரத்துல எனக்கு கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, இப்ப நான் பொறுமையா இருக்கிறேன். அனஸ் இப்னு மாலிக்கின் வழியே அந்த செய்தியை அல்லாமா சாபித் அறிவிக்கும் செய்தி இன்றைய பாடம் நான் வாசித்தேன். ஷுஅபா அன் சாபித் قال سمعت انسا قال அனஸ் இப்னு மாலிக் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி பெருமானார் சொன்ன ஹதீஸ் என்ன? அந்த அம்மாட்ட சொன்னாங்களாம், அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா. எம்மா, நீ பொறுமையா இருக்கிறேன்னு இப்ப சொல்ற. பொறுமை என்பது இந்த சதுமத்தில் ஊலா, பிரச்சனை வந்த ஆரம்பத்துல இருக்கிறதான் பொறுமைன்னாங்க. பொறுமை எப்போ? தாக்குதல் நடந்த போது, வேதனை வந்த போது பொறுமை காக்கணும். இவ்வளவு நேரம் பொறுமை இழந்து என்னவெல்லாம் பேசக்கூடாது, எல்லாத்தையும் பேசிட்டு, என்னவெல்லாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் செய்துட்டு, சட்டையை கிழிச்சு அழுதுட்டு, கன்னத்துல அடிச்சு அழுது காயப்படுத்தி, யார் பேசுறாங்க எவர் பேசுறாங்க என்பதை எல்லாம் உணராமல் எல்லா பொறுமையும் இழந்து விட்டு இப்போது பொறுமை காக்கிறேன் என்கிறாயே. பொறுமை என்பது சதுமத்தில் ஊலா, அது ஆரம்ப நேரத்தில் ஏற்பட வேண்டும் என்றார்கள் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கும் பல பேர் அப்படிதான், எல்லா வேலையும் செய்துட்டு என்ன ஆட்டம் போடுங்கோ போட்டுட்டு கடைசியா நான் பரவாயில்ல வேற என்ன செய்யறது பொறுமையா இருந்துக்கிறேன். அந்த பொறுமைக்கு மதிப்பும் இல்லை, அந்த பொறுமைக்கு கூலியும் இல்லை. மதிப்பும் கூலியும் துவக்கத்தில் இருக்கிறது என்றார்கள். சாபிகளின் வாழ்க்கை அது. நான் எப்போதுமே ரொம்ப வியந்த ஒரு செய்தி இருக்குது. செய்தனா கதாதா ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலே நிற்கிறார்கள். எதிரிகள் அவரோடு விளையாடி ஆக்ரோஷமாக தாக்க அவர்களின் கண் வெளியே வந்துட்டு, கண்ணு வெளியில வந்துச்சு. அந்த கண் அப்படியே கீழே தொங்குது, கையில தாங்கிக்கிட்டான். அது உள்ள இருந்து அந்த அதனுடைய வேர்களோடு நரம்புகளோடு ஆக்ரோஷ தாக்குதலால் அந்த நிகழ்வு நடக்குது. கையில கண்ணை தாங்கி விட்டு ஓடி வருகிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார். பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியாக பயமாக இருக்குது. கண்ணு தெரியாது, கண்ணே கலண்டு வந்துட்டு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், பார்த்தீர்களா, எதிரிகள் இப்படி செய்து விட்டார்கள், தாங்கள் துஆ செய்து இதை சரி பண்ணுங்கள் என்கிறார்கள். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதாதா ஃபஸ்பிர் பலக்கல் ஜன்னா, அந்த கண்ணை அல்லாஹ் போர்க்களத்திலிருந்து அல்லாஹ் தான் எடுத்துட்டான், அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க, பொறுமையா இருந்து விடுங்கள், இதுக்கு பகரமாக நான் சொர்க்கம் தருகிறேன் என்றார். கண்ணு கலண்டு போச்சு, விட்டுருங்க, நான் சொர்க்கம் தருகிறேன். பொதுவா ஹதீஸ்ல வரும், 2 கண்களும் பார்வை இழந்தவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த கூலியையும் அவன் கொடுப்பதில்லை. கண்ணு இழந்து குருடாகி மௌத்தா போனால் அவர்களுக்கு கூலி சொர்க்கம் என்றார். நிறைய பேர் வயசான காலத்துல கண் தெரியாம போயிடுவாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபிகள் பல பேர் கண் தெரியாமல் போனார்கள். கண்ணு போறது என்பது அவங்க எல்லாம் ஒரு பெரிய பாவம் செய்துட்டாங்க, அதனாலதான் கண்ணு போயிட்டுலாம் சொல்லக்கூடாது. யாருக்காவது நோய் வந்தால் கஷ்டப்படுறாங்க, படுக்கையில விழுந்துட்டாங்க, கேன்சர்ல மாட்டிக்கிட்டாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, அவங்களை எல்லாம் பார்த்து என்ன பாவம் செய்தாங்களோ அப்படியெல்லாம் பேசக்கூடாது.
சில பேர்களை அல்லாஹ் படுக்கையில் போட்டு பரிசுத்தமாக்கி சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து மௌத்தா போகும்போது சொர்க்கம் கேள்வி கணக்கு இல்லாம கொண்டு போயிடுவான். அவன் சோதனையை கொடுக்கிறான் என்றால், கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால், அதன் உண்மை நிலை விளங்கினால் அது அவன் கொடுக்கிற கிஃப்ட் என்று எழுதுகிறார். வெகுமதி. கஷ்டத்தை கொடுத்தால் அல்லாஹ்வுடைய ஒரு அழகான நடைமுறை. ஒருவரை கஷ்டப்படுத்தினா, ஒருத்தர் கஷ்டப்பட்டா அதுக்கு அழகான பகரம் கொடுக்காம அல்லாஹ் வைக்கிறது இல்லை. நம்ம யாருக்காவது கஷ்டம் கொடுத்துட்டா சாரிங்கிறோம். அந்த அவர் மன்னிக்கிற வரைக்கும், அவர் நம்மை சமாதானமாகிற வரைக்கும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய ஒரு நிலை என்னன்னா, நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டான்னா நான் அதை தாங்கிக்கிடணும். தாங்கிக்கிட்டா அதுக்கு பகரமா அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி இருக்கு பாருங்க, உலகத்துல யாரும் கொடுக்காத வெகுமதி. அதனாலதான் திருக்குர்ஆன் சொல்கிறது, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. துன்பம் வருமா? துன்பம் ஒன்றுதான் வரும், அதற்கு பகரமாக பல இன்பங்களை அல்லாஹ் தருவான். சங்கை மிக்கவர்களே, சையதுனா கதாதா கண்ணை கொண்டு வருகிறார். அது கீழே விழுந்து இருக்கிறது. யார ரசூலல்லாஹ் பார்த்தீர்களா? பஸ்பிர் பலக்கல் ஜன்னா, பொறுமையாகி விடுங்கள், சொர்க்கம் தான் இதற்கு கூலின்னா. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சொர்க்கம் கிடைக்கும்னு எத்தனை நாள் இருக்க போறோம்? இன்னும் துன்யாவுல எத்தனை நாள் இருக்க போறோம்? சொர்க்கம் கிடைக்கிற ஒரு அமலை அல்லாஹ் செய்ய வச்சுட்டான். கண்ணை எடுத்துட்டான் அல்லாஹ், சொர்க்கத்தை தர போறான். அவங்க சொன்னாங்கல்ல, நாயகமே நான் பொறுமையா இருந்துடுறேன், அந்த சொர்க்கம் பாக்கியமானது. ஆனா ஒரே ஒரு கோரிக்கை, எனக்கு மனைவி இருக்கிறாங்க. என் மனைவி சின்ன பொண்ணு, வயசு கம்மியான பொண்ணு. அந்த அம்மா நான் இப்படி கண் தெரியாம போனா அதை பார்த்து கஷ்டப்படுவாங்களா இல்லையா நாயகமே? என் மனைவி என்னை பார்த்தா குருட்டு மாப்பிளையா போயிட்டாரே, பார்வை தெரியாத மனுஷனா நம்ம கணவன் போயிட்டாரேன்னு அந்த அம்மா சங்கடப்படுமே. அதனால ஒரு சின்ன ஹெல்ப் யார சொல்லலாம், என் மனைவிக்காண்டி கண்ணை கொடுங்க, எனக்காண்டி சொர்க்கத்தை கொடுங்கன்னாரா. பெருமானார் சிரிச்சுட்டாங்க. அவர் என்ன கேட்கிறார்? எனக்கு கண்ணு வேண்டாம், அதுக்கு பதிலா சொர்க்கம் கிடைக்குது இல்ல, ஆனா என் மனைவிக்காண்டி கண்ணை கொடுங்க யார சொல்லலாம். அந்த அம்மா பார்த்தாச்சுன்னா குருடதான் போயிட்டேன்னு கவலைப்படக்கூடாது இல்லையா? அந்த அம்மாவுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணுமா இல்லையா? என் மனைவிக்காக எனக்கு கண்ணு வேணும், ஆனா எனக்காக சொர்க்கம் வேணும். பெருமானாரே சிரிச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப உஷாரான ஆளா இருக்கிறாரு, ஆள் ரொம்ப உஷாரான ஆளு. ஆனா நிதானம் என்பது மாத்திரம் அல்ல, யோசிக்கிற வாழ்க்கை. எவ்வளவு அழகாக பெறுகிறார். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்களாம், சரிப்பா உன் மனைவிக்காக நான் கண்ணை திரும்ப கொடுத்துட்றேன். உடனே அவர் சொல்றார், சொல்லலாம் கண்ணை கொடுக்கறதெல்லாம் சரி, சொர்க்கம் தருவேன்னு சொன்னீங்களா, அதை வாபஸ் வாங்கிடாதீங்க. என்ன சொர்க்கத்தை மட்டும் வாபஸ் வாங்கிடாதீங்க, எனக்கு கண்ணு வேண்டாம், சொர்க்கம் டிக்ளேர் பண்ணுங்க, அதுக்கு பின்னால மனைவிக்காண்டி கண்ணை கொடுங்க. இப்பெருமானின் அடக்க அழகான சிரிப்பில் அந்த கண்ணை தூக்கி வைத்து லேசாக தடவுகிறார்கள். கண் சரியானது, பார்வை கிடைத்தது, மௌத்து வரைக்கும் பார்வையில் கோளாறே ஏற்படவில்லை. அது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கைப்பட்ட பரக்கத். உனக்கு சொர்க்கமும் உண்டு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்கெல்லாம் மாத்தம் இல்லப்பா, நீ பொறுமையா இரு, உனக்கு சொர்க்கம் உன் பொஞ்சாரி காண்டி கண்ணு போட்டா. எங்களே உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பங்களை சந்திக்கிற போதெல்லாம் விலை மதிக்க முடியாத சோபனம் சொல்லி அந்த துன்பத்தை லேசாக்கி தருகிறார்கள். எனவே வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறான், அது ஒரே மாதிரியாகலாம் இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல டாப்பா வியாபாரம் நடக்கும், நாளைக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடும். நேற்று கொஞ்சம் பறக்கத்தா இருக்கும், இன்னைக்கு ஹாப்பியா இருப்போம், நாளைக்கு வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்ல கலகலப்பா பேசுற எத்தனை மனிதர்கள், முன்னால் எல்லாம் கஷ்டம் கொஞ்சம் லேட்டா தான் வரும், கஷ்டம் கொஞ்சம் லேட்டா வரும். இப்ப அப்படிலாம் இல்ல, ஜாலியா பேசிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு போன் வருது, எடுத்த உடனே முகமே மாறிடுது. அந்த போன்ல வருத்தமான செய்தி வந்துட்டு, கஷ்டம் இப்ப அட்வான்ஸா வருது. என்ன, நம்ம அட்வான்ஸான காலத்துல இருக்கிறோம். முன்னால எல்லாம் நம்ம கஷ்டம் தெரியணும்னா வீட்டுக்கு போய் தான் தெரியணும். இப்ப வீட்டுல நடக்கிறது உடனே போன்ல வந்துருது. எனவே துன்பங்களும் இன்பங்களும் மாறி வரும் வாழ்க்கையில் இன்பத்தின் போதும் துன்பத்தின் போதும் அல்லாஹுவை நாம் திருப்திப்படுகிற அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிரியமான மூமினின் வாழ்க்கை என்கிறார்கள் ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ப துன்பங்களின் போது அழகாக நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எப்போதுமே அவனுக்கு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழச் செய்வானாக. அவன் கொடுக்கிற சோதனையில் தனிந்து போவதற்கும் பணிந்து போவதற்கும் கட்டுப்படுவதற்கும் சகிப்புத்தன்மையோடு இருப்பதற்கும்
அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. இன்னொரு பக்கம் அல்லாஹ் நமது துன்பத்தை லேசாக்கி வைப்பானாக. மகிழ்ச்சியான இன்பத்தை அல்லாஹ் நிரம்ப வழங்குவானாக. ஹயாத் வரையிலும் அவன் திருப்திப்படும் வாழ்க்கையை, அவன் ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி பெறுகிற வாழ்க்கையை நீங்களும் நானும் இந்த சமூகமும் நமது குடும்பமும் வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம்ம உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவை என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி